போது ஒருவன் வந்து வழிமறிக்கிறான், வம்பு இழுக்கிறான். அதை கண்டிக்கிற திராணி யாருக்கும் இல்லை. தலைவரின் காரை வழிமறித்தது தவறு என்று சொல்லுகிற துணிச்சல் யாருக்கும் இல்லையே, ஒரு தலைமைக்கும் இல்லையே. இது எவ்வளவு பெரிய கோழைத்தனம்! இது வேறு எந்த தலைவரின் காரில் முன்னாலும் இப்படி போய் வழிமறித்து வம்பு இழுக்க முடியுமா? கார் கண்ணாடியை இறக்கு என்று சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்கள். நான் இஸ்லாமியர்களோடு நெருக்கமாக இருக்கிறேன், கிறிஸ்தவர்களோடு இணக்கமாக இருக்கிறேன், சிறுபான்மை மக்களுக்காக ஓங்கி குரல் கொடுக்கிறேன் என்பதை பொறுத்துக் கொள்ள முடியாத சாதி மத வெறியர்கள் என்னை குறிவைத்திருக்கிறார்கள். ஆனால் என் மீது ஏன் இந்த வன்மம், காழ்ப்பு? ஒன்று நான் சார்ந்த சமூக அடையாளம், இன்னொன்று நான் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமனிதர் காரல் மார்க்ஸ் போன்ற மாமனிதர்களின் கொள்கைகளின் வழி சிறுபான்மை மக்களின் உரிமைகளுக்காக ஓங்கி உரத்து குரல் எழுப்புகிறேன். இதை பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள் என்னை குறிவைக்கிறார்கள். எதுவும் நடக்கும், நடக்கட்டும். ஆனால் இப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுப்பவர்களால் திருமாவளவனுக்கு மட்டும் சேதத்தை ஏற்படுத்த மாட்டார்கள், இந்த தேசத்திற்கே சேதம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.